இங்க உங்களுக்கு மெட்ரோ விடுவதற்கான பாப்புலேஷன் இல்ல, ஜனத்தொகை குறைவுங்கிறாங்களே. அந்த பாட்னாவில் இதை விட பெட்டர் இது இருக்கா? அவங்களுக்கு விதிகளை எல்லாம் தளர்த்தி ஆக்ரா, பாட்னா அவர்கள் அந்த சலுகையை தருகிறார்கள். எந்த விதத்தில் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லப்படும் கோயம்புத்தூர் குறைந்து போய்விட்டது? நான் இளைஞனாக இருக்கும் போதிலிருந்து இந்த ஏர்போர்ட்டை விரிவு செய்ய வேண்டும் என்ற பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் செய்த பாடில்லை. காரணம், அதை செய்ய வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகம் கையில் இல்லை, மத்தியில் இருக்கிறது. உதயநிதி செய்திருக்கும் சாதனைகள் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அரங்கில் போட்டி போடும் நம்முடைய ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் சொல்ல போகிறார்கள். அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்ட பிறகு நீங்கள் அதற்கான பதிவுகளை பார்க்கிறீர்கள், வெல்கின்ற பதக்கங்களை பார்க்கின்றீர்கள். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே 100 வார்டுகளில் 96 வார்டுகளை வென்று காட்டியவர். அந்த சரித்திரத்தை மீண்டும் அவரால் நிகழ்த்தி காட்ட முடியும். என்னுடைய 50 சேரும் அதில். இது திடீர்னு அங்கிருந்து இங்க வந்துட்டாரே அப்படின்னு கேட்பீங்க. இது முதல்வர் 15 கட்சிகளை ஒன்றாக திரட்டிய முதல்வர் கொடுத்த அசைன்மெண்ட் இவருக்கு. தமிழக அரசியல் சரித்திரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை கோயம்புத்தூர் உருவாக்க போகிறது. அங்கே ஒரு கோட்டை செயின்ட் ஜார்ஜ், இங்கே ஒரு கோட்டை என்று மாறப்போகிறது. அதற்கு முதலில் ஆரம்பித்து வைக்க போகிறவர் இவர். திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக இது மாறப்போகிறது. ஏற்கனவே இங்க போட்டி போட்டிருந்தாங்கல்ல, அவங்க சற்று ஒதுங்கி போய் வேற இடத்துக்கு போனதே இவர் பெறப்போகும் வெற்றிக்கான சாட்சி இல்லைங்களா? தான் சொல்லுங்களேன், அவங்க கேட்கட்டும் பத்திரிகையில். ஆமா, இங்க வந்து உங்களுக்கு திமுக நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆனா இங்க வெளியில இருந்து கேமரா எல்லாம் வந்திருக்கு, அவங்களுக்காக இதை சொல்றேன். உங்களுக்கு தெரியும், செம்மொழி பூங்கா இன்று எல்லோரும் நடமாடும் ஒரு அற்புதமான பூங்கா, கலைஞர் நூலகம், எல்லாரும் அதை வந்து ஒரு மால் மாதிரி கட்டியிருக்காங்க, அழகா கட்டியிருக்காங்க. அதாவது ஏழை படிக்கிற இடம், கீத் கோட்டையில படிச்சா போதும் இவங்க அப்படிங்கிறது இல்லாமல் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இந்த நூலகம் கட்டி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாதுன்னு சொல்றவங்க யார் தெரியுமா? படிச்சு முன்னேறிட கூடாது அவன் நினைக்கிறவங்க தான். தேங்க்யூ. அந்த அப்ளாஸ் இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கலாம் அந்த அப்ளாஸ். ஏன்னா நாளைய தமிழகத்தை இந்த மாதிரி அப்ளாசும் இந்த உணர்வும் தான் முன்னே இட்டு செல்லும். தங்க நகை பூங்கா, புதிய ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்பது கோவை பழமொழி அல்லவா? அப்ப இங்கு செழிக்க என்பதற்கான எல்லா சாயல்களும் எனக்கு தெரிகிறது, உங்கள் கண்களில் தெரிகிறது. அதாவது இங்க தேவேந்திர பட்னவிஸ் தானே வந்தாருங்க, இங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேர் வாக்குறுதியா பிளாக்மெயிலா? நீங்களே சொல்லுங்க. அந்த பிளாக்மெயில்லாம் இங்க நடக்காது, தமிழ்நாட்டில் நடக்காது. இத வந்து முதல்வரே கேட்டாரு, என்ன மிரட்டி பாக்குறீங்களான்னு. மிரட்டித்தான் பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு. 4ஆம் தேதி தெரியும், 23ஆம் தேதி நீங்க செய்ய வேண்டியது செஞ்சா தெரியும்.
தமிழ்நாடோட மிரட்டல் எப்படி இருக்குங்கிறத நாங்க பாராளுமன்றத்தில் செய்து காட்டிட்டார். இப்ப இருக்கிற இந்த 543ல 33% கொண்டு வர வேண்டியது என் கடமை. கமலஹாசனின் வாக்குறுதி இது வந்தாகணும். இதற்காக நான் போராடுவேன் என்பதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதி. என்னுடைய போராட்டம் அங்கேயாக இருக்கும். இவருடைய இங்கே இந்த தொகுதி